இந்த மலை மேலே கிளம்பியிருக்கு, சமுத்திரத்துலேருந்து மேலே வந்திருக்கு. அதில் வந்து பழங்கள்லாம் இருக்கான், அதில் அவருக்கு இளைப்பாடுறதுக்கு எல்லாமே இருக்கான். அவரோ வந்து 100 யோஜனை தூரம் தாண்டி போகணும். இப்போ சித்த விசிராந்தி எடுத்துட்டா மேற்கொண்டு அவர் வாட்டு போகலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் அவ இங்கே எடுத்துக்கணும் விசிராந்தி அப்படின்னு சொல்லி அனுமாரை கேட்குறா. அவர் வேகமாக போயிட்டு இருக்கார், இதை யாரோ கூப்பிடுறாளேன்னு கீழே வந்தா இவ இந்த மாதிரி சொல்றா. அவ சொல்ற விதம் வந்து அவருக்கு கரெக்டு தோன்றது. அவ சொல்ற விஷயம் வந்து தப்பு இல்லை, விசிராந்தி எடுத்துக்கணும்னு சொல்றா. ஆனா அவருக்கு என்ன அப்படின்னா, அவர் ராம காரியார்த்தமா போடுறாரு, அதுல வந்து லேட் ஆகிறதுக்கு அவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதனால அங்க சீதாதேவி அப்படி உருகி கஷ்டப்பட்டு இருக்கா, ராமரை எப்ப பார்ப்பேன் ராமரை எப்ப பார்ப்பேன் அப்படின்னு அவ தவிச்சுட்டு இருக்கா. இங்க ராமர் வந்து சீதை என்னானே தெரியல, இங்க தவிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஹனுமானுக்கு ஒரு பூஜையா அப்படின்னு ஹனுமான் கேட்டுட்டாராம். அதனால நான் இன்னொரு சமயம் வரேன், நான் உங்க ஆதித்யத்தை ஏத்துண்டாச்சு அப்படின்ட்டு. இது நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கல நீ வாட்ட ஆர்கியூ பண்ணிட்டு அந்த தயத்தை வீணா